அறிவுச்சுடர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் நம்ம யாரை சந்திக்க போகிறோம்னா, மூத்த பத்திரிகையாளர் திரு சரவணராஜன் அவர்களை சந்திக்கிறோம். இந்த சந்திப்பில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மதிய உணவு பிறந்த வரலாறு, இதை பற்றி பேச இருக்கிறோம். அறிவுச்சுடர் தொலைக்காட்சிக்கு நீங்கள் இன்று தான் வர்றேன் அப்படின்னா தொலைக்காட்சியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். ஐயா வணக்கம். வணக்கங்க. இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு காமராஜர் பிறந்த நாளை ஒட்டி அரசு பள்ளிகளில் ஏற்கனவே காலை உணவு திட்டத்தை எந்த அரசிலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். அது சிறப்பாக நடந்து வருகிறது. அதை தாண்டி ஒரு படி கூடுதலாக காமராஜர் பிறந்த நாள் அன்று, இந்த ஜூலை 15ஆம் தேதி அன்று அரசு உதவி பெறு பள்ளிகளிலும் இந்த காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களில் அமைச்சர் பெருமக்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த மதியம் உணவு வழங்கும் திட்டத்தை எப்போ ஆரம்பித்தாங்க, அதனுடைய வரலாறை பற்றி உங்கள் மூலமாக நேயர்களுக்கு கேட்டறிய விரும்புகின்றேன். இப்போ நம்ம காலை உணவு முதலமைச்சர் அவர்கள் தனியார் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகள் துவங்கி இருக்கிறாங்க. இந்த திட்டம் வந்த பிறகும் அரசியல், எப்பயுமே அரசியல் ஆரம்பிக்குது. அதே மாதிரி இங்க உள்ள சில புதிதாக வந்த அரசியல் கட்சி தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் இது ஒன்றிய அரசின் திட்டம், ஒன்றிய அரசோட சிந்தனையில் உருவானது அப்படின்லாம் அரைவை காட்டுத்தனமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வரலாறு என்பது அவங்களுக்கு என்னன்னே தெரியல. நம்மளும் இது தொடர்பான ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கிடுவோம். பொதுவாகவே பள்ளிகளில் உணவு, இப்ப நீங்க பள்ளி அப்படின்ற ஒரு சொல்லே எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி போகணும். நீங்க இலங்கைக்கு போனா பள்ளிக்கூடம் சொல்ல மாட்டாங்க, கலாசாலையும்பாங்க, கல்வி சாலையும்பாங்க. இன்னும் கூட தமிழ்நாட்டுல சில குறிப்பிட்ட உயர் வகுப்பினர் பள்ளிக்கூடம் சொல்ல மாட்டாங்க, கல்வி சாலை, இங்கிலீஷ்ல ஸ்கூல்பாங்க. பொதுவா இங்கிலீஷ்ல ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஏன்னா கல்வி சாலைன்னு அவங்க முந்தைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த பள்ளிக்கூடம் அதிகமா பரவுனால அவங்க அவ்வளவு சாமானியமா வாயை திறந்து பள்ளிக்கூடம்ன்ற ஒரு சொல்ல உச்சரிக்க மாட்டாங்க, ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பள்ளி அப்படின்றது எங்க இருந்து உருவாகுதுன்னா, சமண சொல். இந்த பள்ளின்றது சமணர்களோட சொல். அப்ப பள்ளிக்கூடம், உணவு, இது எல்லாத்துக்குமே சமண பௌத்தத்துக்கு மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. கொஞ்சம் காலச்சக்கரத்துல ஏறி 2300 ஆண்டுகள், அதாவது புத்தர் வாழ்ந்த காலத்துக்கு போலாம். அவரு தன்னுடைய 38வது வயசுல போதி மரத்துல ஞானம் பெறாரு. ஞானம் பெற்ற பிறகு சாரநாத், இன்னைக்கு வாரணாசியில இருக்குது, அந்த சாரநாத்ல தான் அவரு ஞானம் பெறாரு. அங்க இருந்தா இந்தியா முழுவதும் பயணம் செஞ்சு தன்னுடைய புத்த தம்மத்தை ப்ரொபகேட் பண்றாரு, அதாவது பரப்புறாரு. தம்மம்னா ஒழுக்கம், அது தெரியும் எல்லாத்துக்குமே. அந்த கொள்கைகள் அதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. குஷிநகர்ன்ற ஒரு இது, இன்னைக்கும் அவருடைய மரணம் நடந்தது குஷிநகர்பாங்க. அந்த குஷிநகர்ல போறாரு. போய் முதல் நாள் கொஞ்சம் தன்னுடைய தம்மத்தை பத்தி எல்லாம் மக்கள்கிட்ட சொல்றாரு. நிறைய பேர் ஏத்துக்கிறாங்க. அப்புறம் அவர் பேச பேச அந்த பேச்சுல லயிச்சு எல்லாரும் உட்கார்ந்துடுறாங்க. அப்ப அவருடைய சீடர்கள்லாம் சாப்பாடு சாப்பிடுறாங்க. இப்ப மக்களும் கலைஞ்சி போய் ஒரு சில தூரத்துல வருவாங்க. அன்னைக்கு அதாவது குஷிநகர்ல பிரபஞ்சம் நடக்கிறதுக்கு ப்ரொபகண்டா, அதாவது இந்த அவருடைய பிரீச் நடக்கிறதுக்கு முதல் நாள் பக்கத்துல உள்ள ஊர்க்காரங்க ஒரு மலைப்பாங்கான பகுதியில உட்கார்ந்து இருக்கிறாரு. அவங்க பழங்கள்,
மற்ற நிறைய உணவுகள் வந்து புத்தருக்கு கொடுக்குறாங்க. புத்தருக்கும் அவங்க சீடருக்கும் அது அதிகமாயிருச்சு. அப்பதான் புத்தர் ஒரு யோசனை சொல்றாரு, நம்ம வந்து தம்மத்தை பரப்புறதுக்காக போறோம், ஆனா மக்கள் வந்து வர்றாங்க, அவங்களுடைய பசியை பொருட்படுத்தாம உட்கார்ந்து கேட்கறாங்க, அதனால நம்ம கிட்ட இருக்கிற உணவுகள்ல வந்து பகிர்ந்துக்கிடுவோம். ஏற்கனவே இவங்களுக்குள்ள பகிர்றதுதான். குறிப்பா குஷிநகர் நடந்ததுல அதிக மக்கள் வந்த பிறகு அதே மாதிரி அந்த பக்கத்துல உள்ள செல்வந்தர்கள் வந்து நிறைய உணவு கொடுத்திருக்காங்க. அப்ப அத வந்து அந்த மலையில அவர் உட்கார்ந்து பேசும் பொழுது மதிய உணவா எல்லாத்துக்குமே பகிர்ந்து கொடுக்கறாங்க. இதுதான் ஒரு ஆரம்ப புள்ளின்னு சொல்லலாம். அந்த பௌத்த விகாரைகள் எங்கனாலும் சரி வர்றவங்களுக்கு எல்லாம் மதிய உணவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சமணர், அதுக்கு முன்னாடியே புத்தர் காலத்திலேயே சமணர் காலத்துக்கு ஒரே மாதிரிதான் இருந்துச்சு, ரெண்டு ஒரே காலம்தான். இத வந்து சமணர்கள் வந்து பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. சமணர்கள் வந்து இந்தியா முழுவதும் இருந்தாங்க. சமண பள்ளிகள் குறிப்பா தமிழகத்துல வந்து ஒரு புதிய சமண பள்ளிகள் எங்க திறந்தாலுமே வீட்டுல எல்லாருமே பெரியவங்க வயலுக்கு போயிருவாங்க, பிள்ளைகளை வந்து சமண பள்ளிகளை விட்டுருவாங்க. ஏன்னா ஏதாவது அவங்களுக்கு கணிதம், சமண முனிவர்கள் அந்த குழந்தைகளுக்கு என்ன கற்றுக் கொடுப்பாங்கன்னா கணிதம் கற்றுக் கொடுப்பாங்க. அதே மாதிரி வேளாண் தொடர்பானது, வணிக தொடர்பானதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸோட மிலன்ன்ற ஒரு புக்ல நான் சொன்னதெல்லாம் இருக்குது, சோர்சஸ் எடுத்து பார்க்கலாம். அப்ப அந்த பிள்ளைங்க எல்லாம் வருவாங்க, வந்து எல்லாரும் படிப்பாங்க. சமணர்கள் வந்து ஊருக்கு போய் அரிசி வாங்கிட்டு வருவாங்க. அரிசி வாங்கிட்டு வந்து அதை சேகரிச்சு வச்சு குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இங்க இருந்தா மதிய உணவுன்ற கான்செப்டே துவங்குது. திருநெல்வேலியில வந்து மறுகால் தலைன்னு ஒரு கிராமம் இருக்குது. இன்னைக்கு ரொம்ப சின்ன கிராமம் ஆயிடுச்சு. சீவலப்பேரி பக்கத்துல இருக்குது. அங்கதான் பூலோடையார் சாஸ்தா அப்படின்ற ஒரு பெரிய சாஸ்தா கோயில் இருக்குது. பூலோடையார் சாஸ்தானா நிர்வாண கோலத்துல இருக்கிற சாமியார். அதாவது பொதுவா சமண முனிகள் வந்து ஆடை அணிய மாட்டாங்க, முழுமையா ஆடைகளை திறந்துதான் அவங்க வந்து எங்கனாலும் போவாங்க. அது அவங்களுடைய மத வழக்கம். அதை வந்து அவங்க அந்த சாஸ்தான்றத சாத்தான்னு மாத்தி அந்த முனிவர் கையில பெரிய ஒரு கோடாரியை கொடுத்து ரொம்ப பல்லெல்லாம் விகாரம் மாத்தி பெரிய சிலையை நிக்க வச்சு சாத்தான்னு சொல்லி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சாஸ்தா அத சமண முனிகள் அந்த மறுகால் தலை அப்படின்ற ஊர்ல வந்து மண்ணாலேயே மன்னிக்கணும் பாறையில அவங்க வந்து நெல் சேகரிச்சு வைக்கிற குதிர் தோண்டியிருக்காங்க, குடைஞ்சிருக்காங்க. அது இன்னைக்கும் அது இருக்குது, சிதறம் ஆயிடுச்சு. அவங்க வந்து அந்த அந்த அவங்க மலை இருக்குது, மறுகால் தலை பக்கத்துல கல்மலை இருக்குது. அந்த மலையடி வாரத்துல உள்ள சின்ன குகைகள் இருக்குது. அந்த குகைகள்ல வந்து நல்லா அகலமா ஆழமா கல்லே செதுக்கி அதுல நெல்லை சேகரிச்சு வைப்பாங்க. அதுல மூடியும் கல் மூடிதான் மழை நீரோ இதர ஈரப்பதம் எதுவுமே உள்ள போகாம நெல்லோ அங்க உள்ள அரிசியோ சேதமடையாம இருக்கிறதுக்கு பல நுணுக்கமான வேலைகளை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அங்க செஞ்சிருக்காங்க. இப்ப நீங்க போனா பார்க்கலாம். ஆனா சிதலம் அடைஞ்சிருச்சு. இது எதுக்காக பண்ணாங்கன்னா சேகரிச்சு வைக்கணும். ஏன்னா சமணர்களுக்கு வந்து வாழிடங்கிறது ஒரு குகைகள் தான். குகைகள்ல வந்து உணவு தானியங்களை சேகரிச்சு வைக்கிறாங்க. பொதுவாவே இவங்க எதுக்காக சேகரிச்சு வைக்கிறாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காக. அது முக்கியமா சொல்லணும். அந்த மாதிரி சேகரிச்சு வச்ச உணவை வந்து அரிசியோ கேழ்வரகோ கம்போ வேக வச்சு மதிய உணவா குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. வயல் வேலைக்கு போன பெற்றோர், இதர வேலைக்கு போன பெற்றோர்களோ மாலை வந்து பிள்ளைகளை கூட்டிட்டு போயிருவாங்க. இங்க இருந்துதான் மதிய உணவு துவங்குது. அதன் பிறகு இந்தியா, தமிழ்நாடு முழுவதுமே இது பரவுது. ஆனா இந்தியால வந்து கொஞ்சம் கொஞ்சமா வட இந்தியால குறைஞ்சிட்டு வருது. காரணம் வந்து சுங்கன் தான் மௌரிய பேரரச வீழ்த்தி முதலா வேத பேரரசு சுங்கன்ற பார்ப்பனர் தான் கையில வாள் எடுத்து
கடைசி மௌரிய பேரரசரை கொலை செஞ்சு தன்னுடைய வேத ராஜாங்கத்தை உருவாக்குறாரு. வேத ராஜாங்கன்னா மனுஸ்மிருதி தான் அவருடைய அரசமைப்பு சட்டம். பௌத்தங்கள்லாம் கிடையாது. பௌத்தர்களை கொலை செஞ்சாங்க. அதை பத்தி வரலாறு. சுங்கன் வந்த பிறகு வட இந்தியால இந்த மதிய உணவு திட்டம் வந்து முழுமையா அழிஞ்சிருச்சு. ஆனா தெற்க முக்கியமா சாளுக்கியர் தக்கான பீடபூமியில இது தொடர்கதையா இருந்துகிட்டு இருக்குது. பல்லவர் காலத்துல இருந்துச்சு. கடைசியா திருஞான சம்பந்தர் சமணர்களை வந்து சமண பௌத்தர்களை ஒழிக்கிற வரைக்கும் இந்த நடைமுறை இருந்துச்சு. என்ன நடைமுறைனா மதிய உணவு நடைமுறை. அதுக்கப்புறம் சைவம் வைணவம் வந்த பிறகு சமண பள்ளிகள்லாம் கைப்பற்றி அதை வந்து சைவ கோயிலா மாத்துறாங்க. வைணவம் வந்து பௌத்த விகாரைகளை கைப்பற்றி வைணவ கோயிலா மாத்துறாங்க. அப்ப ஆனா மக்கள் வந்து அவங்களுக்கு உணவு தானியங்களை வழங்கிட்டா இருந்தாங்க. அப்ப குறிப்பிட்ட வகுப்பாருக்கு மட்டும்தான் குருகுல கல்வி அப்படின்னு வச்சு அந்த குறிப்பிட்ட வகுப்பார் மட்டுமே அந்த உணவு தானியங்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்று வரை அது தொடர்கிறது. அது 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 தனி கதை. மதிய உணவு திட்டம் சைவம் வைணவம் எப்ப தமிழகத்துல துவங்குச்சோ அது பிறந்துச்சோ அதோட சாமானியர்களுக்கான கல்வியும் கிடைக்காம போயிடுச்சு. மதிய உணவு திட்டமும் அப்படியே அழிஞ்சிருச்சு. எப்ப 7ஆம் நூற்றாண்டோட இது முடியுது. 6ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட காலத்துல இந்த மதிய உணவுன்றது சுத்தமாவே காணாம போயிருச்சு. அதன் பிறகு இது வந்து தொடர்கதையா அப்படியே வருது. குறிப்பிட்ட வகுப்பார் மட்டும்தான் குருகுலத்துல. அது எந்த வகுப்பார் நம்ம சொல்ல தேவையில்லை. நீதி கட்சி ஆட்சிக்கு வருது. முக்கியமா பிரிட்டிஷ்காரங்க வந்து கிழக்கிந்திய கம்பெனி அவங்க ரூல் பண்றாங்க. அப்படி இங்கிலாந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் அவங்க ஆரம்பிச்சு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த அவங்க மனசு சேர்ற குழந்தைகளுக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு உணவு முறையை உருவாக்குனாங்க. அதன் பிறகு அனைவருக்குமே கொண்டு வந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இது வந்து ஆங்காங்கே தொடருது. குறிப்பா நாரை கிணறு சொல்லலாம். நாரை கிணறு வந்து இங்க இருந்து திருநெல்வேலிக்கு ரயில்ல போறவங்களுக்கு தெரியும். மணியாச்சி கொஞ்சம் முன்னாடி ஒரு சின்ன கிராமம் நாரை கிணறுன்னு வரும். அந்த கிராமத்துல இருந்த கிறிஸ்தவ பள்ளியில வந்து மதிய உணவு நடைமுறை இருந்துச்சு. இது பிறகு நீதி கட்சி வந்து ஆட்சிக்கு வருது. நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு சென்னை மாகாணத்துல முதலா தற்பிட்டி தியாகராயர் மேயரா இருக்கும் பொழுது அவர் வந்து எல்லா மாநகராட்சி பள்ளிகளுக்கும், அதாவது சென்னை மாநகராட்சி கீழே உள்ள அத்தனை பள்ளிகளுக்கும் மதிய உணவு சற்பிட்டி தியாகராஜர் அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. இங்க அறிமுகப்படுத்தும் பொழுது அதாவது கிறிஸ்தவர்கள் அங்காங்க பள்ளிக்கூடம் நடத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் குறிப்பிட்ட வகுப்பார் வந்து அமைதியா இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பிரிட்டிஷ் அண்டர்ல இருக்காங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும்தான் வரும், பொதுவான திட்டமா ஆகாது அப்படின்னு அவங்களே ஒரு முடிவு பண்ணி கம்முன்னு இருந்தாங்க. ஆனா முதலா சென்னை மாகாண அரசு வந்து சென்னையில அறிமுகப்படுத்துது. சென்னை மாநகராட்சியில சற்பிட்டி தியாகராஜர் மேயரா இருக்கும் பொழுது இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. உடனடியா ஓடுறாங்க. மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த திட்டத்தை எதிர்ப்பு தெரிவிச்சு மக்களோட வரிப்பணம் வீணாகுது, அதாவது பள்ளிக்கூட வர்றவங்களுக்கு உணவு கொடுக்கறதுங்க வந்து வரிப்பணம் வீணாகிற ஒரு திட்டம் அப்படின்னு முறையிடுறாங்க பிரிட்டிஷ் கவர்னர்கிட்ட. ஆனா இந்த திட்டத்தை வந்து தெளிவா விளக்குறாங்க நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் விளக்குது. என்னன்னா, இதுக்கு நாங்க வந்து சிறப்பு நிதியெல்லாம் ஒதுக்கி நாங்க செய்யல. மாநகராட்சி பள்ளிக்கூடத்துக்கு ஒதுக்குன நிதி, அந்த நிதியில இருந்து உணவுக்கானதான் எடுக்கிறோம். அவங்க சொன்ன மாதிரி இதுக்காகவே நாங்க வந்து தனியா வரி போட்டெல்லாம் வந்து பட்ஜெட் போட்டு இது பண்ணல, அதாவது அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன பிறகு பிரிட்டிஷ் நிர்வாகமும் இத வந்து நீங்க கேரி ஆன் பண்ணலாம், அது தடையில அப்படின்றுச்சு. இந்த பதிவுகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்.
அப்புறம் நீதி கட்சி ஆட்சியில் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகள்ல மதிய உணவு திட்டம் வந்து துவங்குது, உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பள்ளிக்கூடங்கள் வந்து அதிகமா திறக்கிறாங்க, மதிய உணவு அங்கங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பிறகு ராஜாஜி வர்றாரு. ராஜாஜி வந்து அவர் வந்து திட்டம் போட்டு, ஏன்னா அன்னைக்கு மதிய உணவு எதிர்த்து பூரா ராஜாஜி வகையார கூட்டம் தான். அவர் வந்து எப்படி இந்த திட்டத்தை வந்து தடுக்கலான்னு சொல்லிதான் அதிகமா செலவாகுது நிதி சுமை அப்படின்னு பிரிட்டிஷ் டைம்லயே அவர் முதலமைச்சர், சென்னை மாகாண முதலமைச்சர் இருக்கும் பொழுது இன்னைக்கு உள்ள தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா அப்பெல்லாம் வந்து இதெல்லாம் சென்னை மாகாணத்தில் இருக்கு. அங்க நிறைய பள்ளிகள் வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து நிப்பாட்டினாரு. இன்னைக்கு கூட ஆந்திரால உள்ள பதிவுகள் வந்து இதை சொல்லுது. அதன் பிறகு சுதந்திரம் அடைஞ்ச பிறகும் அவரு முதலமைச்சர் வந்து பல பள்ளிகளை வந்து மூடினாரு. பிறகு காமராஜர் வந்து மீண்டும் நிறைய பள்ளிகளை திறந்தாரு. இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இப்ப நான் சொன்ன 2500-300 ஆண்டுகளா தொடர்ந்த அந்த மதிய உணவு வரலாறு இங்க மீண்டும் புதுப்பிக்கப்படுது. ஏற்கனவே நீதி கட்சி ஆட்சியில வந்து மதிய உணவு வழங்கிட்டு இருந்தாங்க. அதிக பள்ளிகள் திறந்த பிறகு காமராஜர் வந்து எல்லா பள்ளிகளுக்குமே மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்துறாரு. மகிழ்ச்சியான ஒரு செய்தியின் மதிய உணவு சாப்பிடுறதுக்காக குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு அருமையான எண்ணத்துல அனைத்து பள்ளிகளுக்குமே, கிராமங்களில் உள்ள பள்ளிகளும் சரி, நகரங்களில் உள்ள பள்ளிகளும் சரி, மதிய உணவு திட்டம் வந்து கொண்டு போயிடுறாரு. அதன் பிறகுதான் தமிழகத்துக்கு மிகப்பெரிய மறுமலர்ச்சி, திராவிட கட்சி ஆட்சிக்கு வருது. இங்க எதுக்காக நான் மறுமலர்ச்சின்னு சொல்றேன்னா, கவனத்துல வச்சுக்கோங்க. காமராஜர் காலத்துல நல்ல எல்லாரும் தெரிய வேண்டிய விஷயம், தமிழகத்தை விட உத்தரப்பிரதேசத்துக்கு, பீகாருக்கு, மத்திய பிரதேசத்துக்கு தான் அதிகமா பள்ளிக்கூடங்கள் கட்டுறதுக்கும் மதிய உணவுக்கும் நிதி ஒதுக்குது மத்திய சர்க்கார். நேருவும் சரி, அதன் பிறகு வந்த முதலமைச்சர்கள் மொரார்ஜி தேசாயும் சரி, இந்திரா காந்தி, வடக்க உள்ள பள்ளிக்கூடத்துக்கு அதிக, குறிப்பா மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், இந்த மாநிலம் உள்ள பள்ளிக்கூடத்துக்கு நிறைய நிதி ஒதுக்குறாங்க. காமராஜர் காலத்துல குறைவான நிதி தான் ஒதுக்குனாங்க. குறைவான நிதின்னு எதுக்கு சொல்றேன்னா, தமிழகத்துக்கு வந்து எவ்வளவு நிதியோ அவ்வளவு. ஏன்னா தமிழகத்தை விட மிகப்பெரிய மாநிலம் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார். அன்னைக்கு வந்து உடையாத மாநிலம், மிக பெருசு. அதனால அங்க அதிகம்னு சொல்றேன். ஆனா மறுமலர்ச்சின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, காமராஜருக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக, திராவிட இயக்க ஆட்சி மலருது. சமூக நீதி, சமத்துவம் தான் திராவிட இயக்க ஆட்சியோட கொள்கை. சமூக நீதி, சமத்துவம் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, பிள்ளைகள் இருந்து ஆரம்பிக்கணும். அதனாலதான் எல்லா பள்ளிக்கூடத்திலையுமே ஏற்கனவே விரிவுபடுத்திய மதிய உணவு திட்டத்தை மிகவும் அற்புதமா ஒரு, அது என்ன சொல்லுவாங்க, அதுக்குன்னு ஒரு சிறப்பு திட்டம். பொதுவாவே பள்ளிக்கூடம், மதிய உணவுன்றது எல்லாமே ஒரே அமைப்புல வரும். ஆனா திராவிட கட்சிகள் வந்து மதிய உணவுக்குன்னு சிறப்பு கண்ணோட்டம், சிறப்பான அதிகாரி நியமிக்கிறாங்க. அது ஒரு அற்புதமான ஒரு திட்டமா போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கலைஞர் ஆட்சியிலையும், பிறகு எம்ஜிஆர் ஆட்சியிலையும் இதெல்லாம் தொடருது. சத்துணவு திட்டம் எம்ஜிஆர் ஆட்சியிலையும் சரி, சுவையான உணவுகள் சேர்க்கலாம், பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லிதான் பருப்பு அதிகமா வழங்கினாங்க. அதன் பிறகு கலைஞர் ஆட்சி மீண்டும் வருது. பொதுவாகவே சத்துணவு திட்டம்னாலே எம்ஜிஆர் சொல்றாங்க, ஆட்சியாளர்கள் குறை சொல்ல வரல. ஆனா எது சத்துணவு திட்டம்
அப்படின்னு சொல்லும் பொழுது புரத தேவையை நிவர்த்தி செய்யறது, முக்கியமா புரத தேவை. கலைஞர் காலத்துல முட்டை விதவிதமான இணை உணவா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. புரதம் அதிகமா குழந்தைகளுக்கு போய் சேர்றதுக்கான சோர்சஸ் முட்டை தான். ஸோ அப்ப முக்கியமா சத்துணவு கொடுக்கற நம்ம கலைஞர் கூட சொல்லலாம். அந்த சத்துணவு வரலாறு அதுக்கு பிறகு 2021 தற்போதைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி வருது. அவங்களுடைய திட்டமா காலை உணவு திட்டம், அதை பத்தி அவர் விரிவா முதலமைச்சரே பேசியிருக்காரு. ஒரு தடவை பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒரு மாணவி கிட்ட பேசும்பொழுது என்னமா சாப்பிட்டேன்னு கேட்டிருக்காரு. அந்த மாணவி சொல்லி இருக்குது, இல்லைங்க ஐயா, அம்மா கூலி வேலைக்கு போறாங்க, சீக்கிரம் போறதுனால நான் பள்ளிக்கூடம் வந்துட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை முதலமைச்சர் சொல்லி இருக்குது. அந்த குழந்தை இதை பத்தி விரிவா பேட்டி கொடுத்திருக்குது. அங்கிருந்து முதலமைச்சர் அவர் உள்ளத்துல புதித்த திட்டம் தான் காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டம் அறிஞர் அண்ணா பிறந்தநாள்ல அரசு பள்ளிகள்ல துவங்கியது. அதன் பிறகு அரசு பள்ளிகளை துவங்கின பிறகு அங்கங்க சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுச்சு. அரசு பள்ளிகள் மட்டுமா, இப்ப நாங்கெல்லாம் குழந்தைகள் இல்லையா, அதாவது அரசு உதவி பெறும் பள்ளிகள்லாம் அங்க நாங்கெல்லாம் மனைவி இல்லையா, இதோ நிறைய பிள்ளைங்க வெளிப்படவே பேச ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி ஏற்கனவே இது ஒரு விரிவாக்க திட்டம், அவங்களுக்கு இந்த திட்டம் இருந்துச்சு, எல்லா பள்ளிகளும் கொண்டு போனோம் அப்படின்னு. அந்த திட்டத்தினுடைய மறு பிரதியா தான் காமராஜர் பிறந்த நாளான 15 அன்று எல்லா பள்ளிகளுக்கும், அதாவது அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் துவங்கி இருக்காங்க. திருவள்ளூர் பக்கத்துல உள்ள பள்ளிக்கூடத்துல போய் முதலமைச்சர் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சாரு. குழந்தைகளுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து, அது அப்ப ஒரு குழந்தை பேட்டி கொடுக்குது. அது குழந்தைக்கு ஏத்த அது உணர்வுல பேசுது. காலையில எங்க வீட்டுல எல்லாம் அப்படியே அனுப்பி விட்டுருவாங்க, இல்லாட்டினா அவசர அவசரமா வெறும் பருப்பை போட மாட்டாங்க, வெறும் கஞ்சியும் சுடு கஞ்சியும் என்னது வத்தல் மாதிரி ஏதாவது வெங்காயத்தை கடிச்சிட்டு ஓடுறி அப்படின்னு வரட்டி விட்டுருவாங்க. ஆனா இங்க வந்த பிறகு எனக்கு நல்ல சுவையான உணவு கிடைக்குது அப்படின்னு நகைச்சுவையா சொல்லும். அது நிறைய கிளிப்பு சமூக வலைதளம் பரவிட்டு இருக்குது. அது நீங்களும் அதே மாதிரி கேட்டிருப்பீங்க. இதுதான் வரலாறு. உணவு ஏன் குறிப்பா நான் கூட சொன்னேன், இது 2300 புத்தர் ஆரம்பிச்சு வச்சது. ஆனா எதுக்காக புத்தர் எங்க பிறந்தாருன்னா, அங்க நம்ம லும்பினியில பிறந்தாரு. இன்னைக்கு நேபாள இருக்கும்பாங்க, பீகார் எல்லை. அதன் பிறகு குஷிநகர் வந்தாரு. அவரு எங்கெங்க வந்தாரு நிறைய கட்டுக்கதைகள் இருக்குது. தமிழகம் வந்தாருன்னு சொல்லுவாங்க, அதுதான் திருவலஞ்சொலின்னு நிறைய சொல்லுவாங்க. அது சோர்சஸ் இல்லாம ஒரு வாய்மொழி கதையாவே இருக்குது. அப்ப தென்னிந்தியா மட்டும் ஏன் மதிய உணவுல இந்த முக்கியத்துவம் பெறுது? வட இந்தியால ஆரம்பிச்ச ஒரு திட்டம் 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனா தென்னிந்தியால இன்று வரைக்கும் வீரியமா இருக்குது. காரணம் தென்னிந்தியா திராவிடர்கள் பூமி. திராவிடம் என்பதே சமத்துவம், சமூக நீதி, அனைவருக்கும் அனைத்தும் அப்படின்ற ஒரு கொள்கை தான். இதைத்தான் மோடி வரும்போதே ஒண்ணு ஆரம்பிச்சாரு, சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்னு. ஒண்ணுமில்ல, நம்மளோட அனைவருக்கும் அனைத்தும் அப்படின்ற ஒண்ணுதான் அவர் இந்தியில சொல்றாரு. எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் வளர்ச்சி அப்படின்னு. அதை நம்ம பார்த்திருப்போம், எல்லாரும் வளர்ச்சி அப்படின்னு. கிட்டத்தட்ட மார்ச் மாசத்துல இருந்து நேத்து வரைக்கும் ஒருத்தரோட கல்யாணம் ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்கதான் வளர்ந்தாங்க. அத மோடியோட சப்கா சாத் சப்கா விகாஸ் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சாத்தும் அவங்களோட விகாசம் தான். ஆனா தென்னிந்தியா குறிப்பா தமிழ்நாடு தான் அனைவரையுமே சேர்த்து அனைவருக்குமான வளர்ச்சி. அதனாலதான் இன்னைக்கு எல்லா துறையிலையும் தமிழகம், தமிழ்நாடு, தமிழர்கள் கோடு வச்சிருக்கிறாங்க.
இதுக்கான ஒரு முக்கியமான சோர்சஸ் ஆற்றல் மையம் வந்து இந்த மதிய உணவு திட்டம். இப்ப மதிய உணவு நம்ம சொல்ல முடியாது, பள்ளி உணவு திட்டம். ஏன்னா மதிய உணவு திட்டம்னா காலை உணவு திட்டம் வந்துருச்சு. பள்ளி உணவு திட்டம் தான் முக்கியமான சோர்ஸா இருக்குது. இத வந்து நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க, லைக் போடுங்க, கருத்தை சொல்லுங்க. உங்கள் சரவண ராஜேந்திரன். நன்றி, வணக்கம். உங்களுடைய நேரத்திற்கு நன்றி.